வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம். மன்னித்து விடுங்கள், தெரியாமல் தவறு செய்து விட்டேன் அப்படின்னே நினைக்கலாம். இந்தியா கூட்டணி இவ்வளவு இடங்கள்ல வென்றது நானே நினைத்து பார்க்காத ஒரு கணிப்பாகத்தான் மாறிவிட்டது. மக்களின் மனநிலை ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கிறதை இது காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்களே பாத்தீங்கன்னா உறுதியாக கூறிவிட்டதை பார்த்த நம்முடைய டெல்லி மேலிடம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்பவே கதறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பிஜேபி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்கட்சிகளுக்கான மரியாதையை வழங்கிவிடல் வேண்டும். இந்த இடி சிபிஐ இதெல்லாம் வச்சுக்கிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசா பண்ணிட முடியாது. அதனை தாண்டிய சக்தியாக அவர்கள் நிற்கிறத பார்க்க முடிகிறது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிர்ச்சியின் பிடிக்கே சென்று இருக்கிறதாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தரப்பு. நம்ம இது ஏற்கனவே நம்மளும் இதை தானங்க சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பெரும்பான்மை பலத்தோடு பாத்தீங்கன்னா ஆட்சியை நடத்தினாலும் கூட எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதை நம்பி நம்ம வேலை பார்க்கல, ஓகேங்களா? வேலை பார்த்ததுக்கான வேலையை மட்டும் கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தேர்தல்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரதமராக வேண்டிய தகுதிகளும் அனைத்து விதமான விஷயங்களும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குதா அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். எந்த நேரத்தில்னா எந்த நேரத்திலும் தான், ஓகேங்களா? எப்பொழுதும்னா எப்பொழுது வேண்டுமானாலும் தான் இவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குது அப்படின்றது இங்கு தொடர்ந்து பேசப்பட்டும் கூறப்பட்டும் கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் ஜி அப்படின்றவரு எப்படியாப்பட்ட நிகழ்வுகளை வேண்டுமானாலும் நகர்த்தலாம் அப்படின்றத இங்க பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தான் தெள்ள தெளிவா ஒரு கிளியர் கட்டான ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சொன்னதை நம்மளால பார்க்க முடிகிறது, ஓகேங்களா? 100% எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பா ஷோரா பார்த்தீங்கன்னா வெல்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல தான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க